பொங்கலுக்கு அடுத்த நாள் தம்பியோட தோட்டத்தில் போய் எல்லோரும் சமைச்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதனால நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் போகும்போது வண்டி நின்றுச்சு. ஸோ அங்கே வண்டியை சரி பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போனோம். போனது கிரேப்ஸ் தோட்டம் தான். நாங்கள் போகும்போதே தம்பியோட ஒய்ஃபு பசங்க எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் கிரேப்ஸும் நிறையா இருந்தது. அதனால் அனுஷியா பறித்து கொடுத்துட்ருந்தா எல்லாேருக்கும். நாங்களும் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரோஹித் நான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தோம். தம்பி பசங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அம்மாவும் அப்பாவும் அங்கே உள்ள தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து முன்னாடி இருக்கிற இடம். உள்ளே பின்னாடியும் இடம் இருக்குது. அங்கே தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு வந்தோம். வரும்போது இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வச்சுட்டு நாங்களும் செட்டில் ஆகிட்டோம் ஒரு தார்பாய் விரித்து. அப்போ தான் எங்கள் அண்ணனும் வந்தான். ஸோ நானும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான் வெஜிடேரியன். அதனால அவன் எங்களுக்கு காளான் வாங்கிட்டு வந்திருந்தான். மற்றவங்க எல்லாருக்குமே நான் வெஜிடேரியன். அதனால் எங்களுக்கு மட்டும் காளான் வாங்கிட்டு வந்தான். வெங்காயம் பூண்டு இஞ்சின்னு எல்லாத்தையும் எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் சார் நல்ல வெங்காயம் கட் பண்ணுவார். அதனால் அவரை வெங்காயம் கட் பண்ண வச்சாச்சு. அவரும் வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. அங்கே கார்த்திகா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரைஸ் வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இந்த தம்பி முத்து, இந்த தம்பி பேர். இவர் சொன்ன பேச்சை மட்டும்தான் இந்த அடுப்பு கேட்டுச்சு. வேறு யாரும் சொல்கிறதையும் கேட்கவே இல்லை. அம்மா சொல்ல நான் குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வெங்காயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அம்மா வீட்டிலேருந்து குழம்பு பொடி கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் போட்டு அதோட தேங்காயையும் சேர்த்து அரைச்சி கொடுத்தாச்சு அம்மாவுக்கு. அம்மாவும் குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சார் என்ன பண்ணாருன்னா, தள்ளுங்க எல்லோரும், நான் மட்டன் சுக்கா ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் களத்தில் இறங்கிட்டார். அவர் வந்து மட்டன் சுக்கா ரெடி பண்ண ஆரம்பித்தார். ஸோ வெங்காயம் மட்டன் எல்லாம் போட்டு அவர் அங்கே தனியாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே அம்மா பசங்க அப்பா எல்லோரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே மட்டன் சுக்கா ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லாேருக்கும் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பக்கத்தில் யூடியூபர், குட்டி யூடியூபர், அவர் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு காளான்னு செஞ்சுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டக்கப்புறம் இங்கே பக்கத்தில் தும்பல்மேடு அப்படின்னு சொல்லிட்டு துப்பல்மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான். அது வந்து வாய்க்காய் ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானும் ரோஹித் என்ன பண்ணோம், கிளம்பிட்டோம் அங்கே நடந்து. ஸோ அங்கே நாங்கள் போயிட்டுருக்கும்போதே இந்த 2 குட்டீஸும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துக்கு. ஸோ கூட்டிகிட்டு போய் இதுவா அதுவான்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம். நாங்கள் ஆக மொத்தத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கேருந்து தம்பி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கிளம்பி